எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 ml 5 ml 10 ml கொள்ளளவுள்ள 3 கொள்கலன்களில் ஒரே வெப்பநிலையில் உள்ள திரவங்கள் வைக்கப்பட்டுள்ளன. வெப்ப ஆற்றலானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கு V is proportional to T இதை எடுத்துக்கலாம். அப்போது எதில் கொள்ளளவு கம்மியாக இருக்கோ அதில் வெப்பநிலையும் கம்மியாக இருக்கும். அப்போ ஆன்சர் B. அடுத்தது பாருங்கள். வெப்ப என்ஜின் வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றக்கூடியது. ஒளி மின்கலம் ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. மைக்ரோஃபோன் ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. ஒளிபெருக்கி மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றக்கூடியது. ஆன்சர் B. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். போரான் குடும்பத்தில் எது மிகவும் நச்சுத்தன்மையுடையது? தாலியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்களை மட்டும் நிரப்ப இயலும். அந்த 2 எலக்ட்ரான்களும் எதிரெதிர் சுழற்சி உடையவை. இந்த தத்துவம் பாலியின் தவிர்க்கை தத்துவம். அடுத்தது பாருங்கள். வளர்ச்சி ஹார்மோன் குறைவதனால் ஏற்படுவது குள்ளத்தன்மை. வாசோப்ரெசின் குறைவதனால் ஏற்படுவது டயபிசிஸ் இன்சிபடஸ். தைராக்சின் குறைவதனால் ஏற்படுவது கிரிட்டினிசம். தைராக்சின் அதிகமாக வந்தால் ஏற்படுவது கிராவின் நோய். ஆன்சர் டி. முதல் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு மூலம் எத்தனை சதவீதம் திடக்கழிவுகள் மிதக்கும் திடப்பொருட்கள் நீக்கப்படுகின்றன அப்படின்னா 50லிருந்து 65%. பச்சை நிறமி உற்பத்திக்கு தேவையான டைமும் மெக்னீஷியம். இது ஒரு கரண்ட் அஃபேர். ஐநா நாடுகளில் வன உயிரிகள் மாநாடு 2020ஆம் ஆண்டு எந்த நாட்டில் நடைபெறவிருக்கிறது அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா. அரசு நிதியிலிருந்து உள்கட்டமைப்பு வசதிக்காக நகரத்திற்கு ரூபாய் 200 கோடி என வழங்க எத்தனை நகரங்களை யூனியன் அரசு தேர்ந்தெடுத்துள்ளது? 20 நகரங்கள். இது கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது பாருங்கள். RBI கூற்றுப்படி இந்தியாவின் பணக்கார மாநிலமாக இருப்பது எது? மகாராஷ்டிரா. சந்திரயான் 1 ஏவப்பட்ட ஆண்டு 2008. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். அடுத்தது கரண்ட் அஃபேர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பெற்ற மாநிலம் எது அப்படின்னா மேகாலயா. 2015-16ஆம் ஆண்டிற்கான இடைக்கால மதிப்பீட்டின்படி தனிநபர் வருமானம் ரூபாய் 77,435. பின்வரும் கோள்களில் சூரியனை சுற்றி வர நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் கோள் யுரேனஸ். இந்தியாவில் முதல் மோட்டார் வாகன தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் குர்லா, மும்பை. கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் ஏற்படுகிறதுனா தீப்பாறைகள். உலகிலேயே மிக உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி. வசுந்தராவின் மிக பெரிய தானிய களஞ்சியம் 150 அடி. யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். எப்போது சகசகாப்தம் தொடங்கியது அப்படின்னா கிபி 78. எந்த ஆண்டு பஹ்லுல் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னா கிபி 1451. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நந்தாதேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? 12 உறுப்பினர்கள். நவீன இந்தியாவின் சிற்பியாக கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டின் மேலவை எந்த ஆண்டில் கலைக்கப்பட்டது? 1986. எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியடில் கலைச்சிருப்பாங்க. உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையறுக்க 7வது நிதிக்குழு டேஷ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தியது நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு. இது எத்தனாவது நிதிக்குழு? 7வது நிதிக்குழு. நகர்ப்புறங்களில் வேலை செய்யும் பலர் டேஷ் அல்லலுறுகிறார்கள் உப வேலைவாய்ப்பினால். 2002-2003ஆம் ஆண்டில் நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு 25%. அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்தது எந்த வகுப்பிற்கு அப்படின்னா 1லிருந்து 5ஆம் வகுப்பிற்கு. எந்த வயதிற்கு பின் திருமணம் செய்யும் பெண்களுக்கு சிறப்பு வெகுமதி அளிக்கப்படும் அப்படின்னா 21 வயது. கீழ்கண்ட பிரதமர் வழியில் மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த முடிவு செய்தவர் யார் அப்படின்னா VP சிங். கில்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1883. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 108, 360, 408 இதில் மீட்டரு பொது வகு எண் அதாவது HCF கேட்குறாங்க. அப்போது 108, 360, 408 2ஆல் போட்டோம்னா 54, 180, 204. மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னா 2, 27, 90, 102. 3ஆல் போட்டோம் அப்படின்னா 9,
9 10 34. இதுக்கு மேலே இதை செய்ய முடியாது. இதை பெருக்கணும் அப்படின்னா 2 2 4 4 12. ஆன்சர் 12. இரண்டு எண்களின் மிகச்சிறிய வகுப்பு எண் அதில் இதுக்கு வந்து LCM into HCF is equals to product of those numbers அப்படிங்கிறத எடுத்துக்கணும். that means 2079 LCM 27 HCF is equals to one number is 189. அப்போ இன்னொரு நம்பர் எக்ஸ்னு வச்சுட்டு சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வரும். ஆண்டு கூட்டுவட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அசல் 640 ரூபாய் ஆனது 774.40 ஆகிறது அப்படின்னா அதோட வட்டி வீதம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால் கழிச்சிடுங்க. ஓகேங்களா? இப்போது 640 தான் நம்மளோட அசல். அதை கீழே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர், இப்போ ஈஸியாக இருக்கிற நம்பர்னால் 10, அப்போ 10 எடுத்துப்போம். அதை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 64ங்கிறது கிடைக்கும். ஆல்ரெடி இயர் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. 64 2ஆல் பெருக்கிக்கோங்க. பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும்? 128 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது இந்த 64 இன்னொரு 10% கண்டுபிடிங்க. அப்போது 6.4ங்கிறது வரும். அந்த இதோட கூட்டிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இது கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்சர் இங்கே கிடைச்சிது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 10%. அடுத்தது ஒரு வட்டப்பாதையின் இரு பொது மைய வட்டங்கள் ஆரம் 56 மீட்டர் மற்றும் 49 மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பு காண்பதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம். 5 × R² - small r², அதாவது 56² - 49². இதுதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுக்கு வேல்யூஸ் போட்டோம் அப்படின்னா, அதாவது இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா A² - B² மாதிரி எடுத்துக்கலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? 56 + 49 × 56 - 49 எடுத்துக்கலாமா? இது ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா 105 × 7 கிடைக்கும். 5க்கு வேல்யூ போட்டோம்னா 7 7 கேன்சல். இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த சம் பாருங்கள். இதில் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கும். இதோட நீளம் 60, அகலம் 40ன்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஒவ்வொரு பக்கத்துலேயும் 3 மீட்டர் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பக்கத்தில் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, மொத்தமாக 6 அதிகமாகும். இப்போ இங்கே 46ஆகும், இங்கே 66 ஆகும். சரிங்களா? அப்போ 66 × 46 -60 × 40. இதை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது பக்களவு 24 சென்டிமீட்டர் உடைய ஒரு கனசதுரத்தின் புறப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பு முறையே அப்படின்னு கேட்குறாங்க. புறப்பரப்பு அப்படின்னா ஃபார்முலா என்ன? 4a². மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 6a². இதில் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வேலையை A வந்து எத்தனை நாட்களில் செய்கிறாராம்? 25 நாளில் செய்கிறாராம். B வந்து எத்தனை நாளில் செய்கிறாராம்? 20 நாளில் செய்கிறாராம். A தான் வேலையை தொடங்குறாரு. அப்போது தொடங்கி எத்தனை நாள் வேலை செய்கிறாரு? 10 நாள் வேலை செய்கிறாரு. அப்போ எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காருன்னா 2/5 வேலையை முடிச்சிருக்காரு. இதில் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3/5 இருக்கும். இந்த வேலையை யார் பார்க்க போகிறாங்க? ஏயும் பியும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 9/100 the whole power -1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது 3/5 × 100/9 320. இதை கட் பண்ணோம் அப்படின்னா 6/2/3 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், இரண்டாவது எண் மைனஸ் ஃபஸ்ட் எண் போட்டோம்னா என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. 12 கூட்டியிருக்காங்க. அடுத்த 2 நம்பர்லையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்குது. 3 கழிச்சிருக்காங்க. இப்போ 12 கூட்டி 3 கழிச்சிருக்காங்க. அப்போ 32 கூட 12 கூட்டணும். அப்போ 44. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராமின் மாத வருமானம் 24,000 ரூபாய். அதை அவர் எப்படிலாம் செலவிடுறாரு அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
அவர் சேமிப்பை காட்டிலும் உணவுக்காக எத்தனை சதவீதம் அதிகமாக செலவிடுகிறார் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. உணவுக்காக எவ்வளோ செலவிடுறாராம்? 6000 சேமிப்புக்கு எவ்வளவு? 4500. அப்போ மீதம் 1500 இருக்குது. இந்த 1500 மொத்த தொகையில் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் 6.25. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், a பவர் k, a பவர் k + 3, a பவர் k + 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருக்கிறதுல எது பவர் கம்மியோ அதுதான் HCF. இப்போ a பவர் k. இருக்கிறதுல எது பவரில் அதிகமோ அதுதான் LCM. அப்போ a பவர் k + 5. அடுத்தது பாருங்கள், ஒரு பல்லுறுப்புக்கோவையின் படியானது அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா x⁴ + 1 அப்படின்னு ஒரு கோவை இருக்குது. இன்னொன்று x³ + x + 1 இப்படி இருக்குது அப்படின்னா இதில் எது பெருசு? இதோட படி தான் பெருசு. அப்போ இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது கரெக்டு தான். அடுத்தது சார்பகா காரணிகளின் மீப்பேவை 1. இது கரெக்டு. AB BC CA என்ற கோவையின் மீப்பேமை ABC ஆகும். கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், ஒன்றியானது. அப்போ இதோட HCF என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றானது பகா எண். ஓகேங்களா? அப்போது ஒன்றானது பகா எண்ணா? அது பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. அப்போ அது மட்டும்தான் தப்பு. ஆன்சர் ஏ. அடுத்தது பாருங்கள், பூமியோடைய விடுபடு திசைவேகம். அதாவது விடுபடு திசைவேகம்னா என்ன அப்படின்னா, பூமியோட வளிமண்டலத்தை தாண்டி யூனிவர்ஸ்க்கு ஒரு பொருளை நம்ம அனுப்பணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் நம்ம எரியணும் இல்லையா? அந்த திசைவேகம் தான் இது. சரிங்களா? அப்போ பூமியோட விடுபடு திசைவேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 11.2 km/s. இப்போ இதில் இருக்கிறதுல துணைக்கோள் எது? நிலவு மட்டும்தான். அப்போ அதுக்கு தான் இருக்கிறதுல கம்மியாக இருக்கும், 2.5 km. சரிங்களா? அப்போ அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் என்னென்னா ஆன்சர் பி. சரிங்களா? அடுத்தது, கோலக்குண்டு ஒன்று அதிக பாகுநிலை கொண்ட நீர்மத்தினோட கீழ்நோக்கி நகரும்போது கோலக்குண்டின் மீது செயல்படும் பாகுநிலை விசை எதனை சார்ந்தது அல்லன்னு கேட்டிருக்காங்க. கோலப்பொருளுடைய நிறையை சார்ந்தது அல்ல. அடுத்தது பாருங்கள், கிளிசரால் கூட்டல் ஆக்சாலிக் அமிலம் இஸ் 533 கெல்வினில் என்ன கொடுக்கும்? அல்லைல் ஆல்கஹாலை கொடுக்குது. இந்நோய் கண்டவர்கள் கடந்த கால நினைவுகளை நினைவு கூற இயலாது. அது எதுனா அம்னீஷியா. அடுத்தது பாருங்கள், காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளிப்படும் போது ஹீமோஸ்டாசிஸ் தோன்றுகிறது. இது கரெக்டு தான். அதாவது வெளியில் ரத்தம் உறைந்திருக்கும் இல்லையா காயப்பட்ட இடத்துல, அதை தான் அது ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த்ரோம்பின் ஃபைப்ரினாக மாற்றுகிறது. இது கரெக்டு. அடுத்தது, இரத்த குழாயினுள் ரத்தம் உறைதல் த்ரோம்போசிஸ் எனப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். வெளியில் உறைஞ்சா ஹீமோஸ்டாசிஸ், உள்ளே உறைஞ்சா த்ரோம்போசிஸ். இந்த த்ரோம்போசிஸ் தான் என்ன பண்ணுது? ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், பேசோஃபில்களில் உள்ள ஹிப்பாரின் அப்படிங்கிறது இரத்த முறைகளை தடை செய்யும். இதுவும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் டி. இயற்கை தேர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். யூனிசெக்சுவல்ஸ் என்ற வரிசையில் உள்ள குடும்பம் யூஃபோர்பியேசி. ஜீன்களுக்கு இதில் பாருங்கள் எது சரியானதுன்னு தேர்ந்தெடுக்க. ஜீன்களுக்கும் நொதிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பினை ஃபீடல் மற்றும் டேட்டம் என்பவர்கள் நியூரோஸ்பியூரா என்ற பூஞ்சையில் கண்டறிந்தனர். காரணம் கொடுத்துருக்காங்க. இந்த அரிய கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அது ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ ஏ. அடுத்தது பாருங்கள், மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை மகளிர் ஊழியர்களுக்கு விடுமுறை தினமாக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. இது கரண்ட் அஃபேர். மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினர் யாரால் முறையே நியமிக்க மற்றும் நீக்கப்பட முடியும் அப்படின்னா, அதாவது யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சேர்மனை பற்றி பேசுகிறாங்க. ஆளுநரால் நியமிக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் அதை நீக்கம் செய்யப்படக்கூடியவர். அடுத்து பாருங்கள், மனித உடற்கூறியல் பற்றிய நமது புரிதலை மாற்றக்கூடிய புதிதாக கண்டறியப்பட்ட உறுப்பு இன்டெஸ்டினம். 2018ஆம் ஆண்டு ஜூன் 3 நீண்ட இலக்கை தாக்கவல்ல அக்னி 5 ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு. அடுத்தது பாருங்கள், ஜோஷிலா குடைவு வழி திட்டம் சார்பாக பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரி? ஜோஷிலா குடைவு வழி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மே 2018 துவங்கி வைத்தார். இத்திட்டம் பயனுக்கு வந்தால் ஜோஷிலா கடங்காய் வழியாக செல்லும் பயண நேரத்தை குறைக்கும். கரெக்டு தான். அதாவது 1லேருந்து 1.5 ஹார்ஸ் இருந்துட்டு இருந்தது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணிடுறாங்களாம்.
ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது பாருங்கள், இது கரண்ட் அஃபேர். நீல நகரம் என அழைக்கப்படுவது ஜோத்பூர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அப்படின்னா எத்தனை வருஷம் உருவாக்கப்பட்டது? 1969. இந்தியாவில் மிக உயர்ந்த இராணுவ விருது பரம்வீர் சக்ரா. அடுத்தது பாருங்கள், பாம்பஸ். பாம்பு பார்த்தா அர்ஜென்ட்டாக ஓடி போயிடுவோம். ஸ்டெப்பாக ஏறி எங்கே போகிறாங்க? யுரேஷியாவுக்கு போகிறாங்க. வெல்டு அதிகமாக வைக்கிற இடம் இது ஆஃப்ரிக்கா. அடுத்தது டவுன்ஸ், அதிகமான டவுன் இருக்கிற இடம் ஆஸ்திரேலியா. ஆன்சர் ஏ. கரக்கடாவோ எரிமலை அமைந்துள்ள நாடு வந்து இந்தோனேஷியா. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1336. பீஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் பாஜிராவ். சங்க காலத்து முதன்மை கடவுள் முருகன். முதலில் யாரால் மாவட்ட ஆட்சியாளர் பதவி உருவாக்கப்பட்டது? வாரன் ஹேஸ்டிங்ஸ். மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கான வயது தகுதி 21. பஞ்சாயத்து ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டது? பண்டித ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. இந்திய திட்டக்குழுவில் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா பிரதமர். ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 5. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட அரசியல் அமைப்பு திருத்தம் எது அப்படின்னா 44வது அரசியலமைப்பு திருத்தம். வருமான வரியை செலுத்துதல் என்பதை குறிப்பது வந்து பகுத்தறிவு சட்ட ஆளுமை, ரேஷனல் லீகல் அத்தாரிட்டி. வயது வந்தோர் எனப்படுபவர் டேஷ் வயதுக்குட்பட்டவர்களாக என வரையறுக்கப்படுகின்றனர் அப்படின்னா 15லிருந்து 35 வயது. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அமல்படுத்தியது, அதாவது எல்பிஜி அப்படிங்கிறது. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணது 1991. இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். இவர்களில் பிண்டாரிகளின் தலைவர் அல்லாதவர் யார் அப்படின்னா அமர்சிங் தாபா. கரீம்கான், வாசில் முகமது, சிட்டு, இவங்க 3 பேரும் தலைவர்களாக இருந்தவர்கள். எந்த சட்டத்தின் மூலம் இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சில் 2 இந்தியர்கள் இடம்பெற்றனர்? மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909. பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு வித்யாசாகர் என்ற பட்டத்தை வழங்கியது எந்த பணிக்காக? வித்யாசாகர், வித்யா அப்படின்னாலே கல்வி, அப்போ கல்விக்காக. இந்த கொஸ்டின் பாருங்கள், இதை வந்து ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் ஈஸி. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் 10 கிடைக்குதோ அதுதான் வந்து ஆன்சர். இப்போ நான் இதில் ஈஸியாக இருக்கிறது அப்படின்னா 4 அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். 2 எண்களை கூட்டினால் கிடைப்பது 40. அப்போது x + y = 40, x - y = 4ன்னு எடுத்துக்கோங்க. 2 கழிச்சிங்க அப்படின்னா 2x ரெண்டும் கூட்டணுங்க அப்படின்னா இது 2 கேன்சல் ஆகிட்டு இது 2 கூட்டும்போது 2x வந்துடும். இது 2 கூட்டும்போது 44. எக்ஸோட மதிப்பு 22. இதை எடுத்துகிட்டு போய் இந்த 2ல் எதுலையாவது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய்யோட மதிப்பு எவ்வளோ வரும்னா 18 வரும். அப்போ இதில் வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 11, இது 9. அப்போ 11:9. செவ்வகப்பெட்டியின் நீள அகல உயரங்கள் முறையை கொடுத்துருக்காங்க, இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 45,00,00 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. இதை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 0.45 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் பி. ஒரு தொகையின் 12% தான் என்னது? 1080. அப்போ 1080ங்கிறது 12% அப்படிங்கும்போது 100 மேலே போட்டுருங்க, போட்டு கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள், ஒரு திண்ம நீர்வட்ட கூம்பின் கன அளவு. திண்ம நீர்வட்ட கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. இப்போ இதோட மதிப்பை தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 4928. இதில் இதோட உயரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 24. இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும், சரிங்களா? 1/3 × 22/7 × r² × 24 = what? 4928, சரிங்களா? நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் நம்மளுக்கு. இப்போ சால்வ் பண்ணலாங்களா? எப்படி பண்ணலாம் அப்படின்னா 1 3 is 3, 8 3s are 24. சரிங்களா? அடுத்து இதையும் கட் பண்ணலாம். 11 2s are 22. இங்கே என்ன இருக்குன்னா 2 4 6
4ன்னு இருக்கும். திரும்ப நம்ம 8ல் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா 28 அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ரிமைனிங் 7 × 28ன்னு இருக்குது. அப்போ இதில் ஒரு 7 இருக்கா, அப்போ ஒரு 7 வெளியில் எடுத்துடலாம். இதில் ஆல்ரெடி 4 இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியில் எடுத்துடலாம். அப்போ 14 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 1991ஆம் ஆண்டு மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை என்ன அப்படின்னா புதிய தொழிற்கொள்கை. இதோட பகா காரணிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பவர் எல்லாத்தையும் கூட்டிடணும். அடுத்தது பாருங்கள், முதல் 10 இயல் எண்களின் திட்ட விலக்கத்தின் தோராய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா √n² - 1/12 அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா 100 - 1/12 அப்போ 99/12. இதை வச்சு கட் பண்ணி ஆன்சர் போடணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. இது டைரக்ட் ஃபார்முலா π R + r L சதுர அளவுகள். அடுத்தது பாருங்கள், இந்த தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டி கண்டுபிடிப்போமா. டி எவ்வளவு, -5/6 -1 வரும். அப்போ +1 ஆகிடும். ஆன்சர் வந்து 1/6ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் உறுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10/3 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏ மதிப்பு என்னென்னா -1 ப்ளஸ் n தெரியாது இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1/6. இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும், 27 அப்படிங்கிறது வரும். அடுத்தது பாருங்கள், ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு கொடுத்துருக்காங்க. இதில் 8வது உறுப்பை கேட்டிருக்காங்க. அப்போ n = என்னன்னு எடுத்துக்கணும், 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள், a² + b² = 117. ஏபி இதனோட மதிப்பு 54 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a + b the whole square, a² + b² + 2ab. அதே போல் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இதே தான் வரும், -2abன்னு வரப்போகுது. அப்போ அவங்க கொடுத்துருக்குற ஏபியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துப்போம். 4 2s are 8, 2 5s are 10. அப்போ 108 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதை வந்து ஆட் பண்ணோன்னா 117. சரிங்களா? 117 இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா √25 அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆன்சர் 5. அடுத்து பாருங்கள், ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு தொகையின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் டி நம்மளுக்கு தெரியாது, ஆண்டுகள் 3, வட்டி வீதம் 14%. சரிங்களா? by 100 = what, 235.20. இதை எடுத்துகிட்டு இந்த புள்ளியை கேன்சல் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும், கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்க்கலாங்களா, 50,000 அசலுக்கு 16% வட்டி விதத்திற்கு 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 50,000 16%, ஃபஸ்ட் வருஷத்துக்கு எவ்வளோங்க வரும், 8,000 வரும். இப்போ ரெண்டாவது 8,000க்கு ஒரு 16% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 1250 வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 வருஷம் கொடுத்ததுனால அந்த 8,000த்தை 2ஆல் பெருக்கிக்கோங்க. அப்போ 16,000 இருக்கும். இப்போ அது கூட ஒரு 12,1780 இதை கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் ஓகேங்களா, 17,280. தேங்க்யூ.